இப்ப பரிசுத்தாவின் பெற்றிருக்கிறவருக்கு இந்த குணநலன்கள் இருக்கணும், இந்த கனிகள்லாம் இருக்கணும் அவர்கிட்ட. இந்த கனிகள் இருக்கிறவர்கிட்ட தான் யார் இருக்கிறா? நான் சொல்லலையே, நான் சொல்லலை, யார் சொல்றா? பைபிள், தூயாவியார், இறைவார்த்தை தெளிவாக சொல்லுது. இப்போ நம்ம வாசிக்கும் போது இந்த குணநலன்கள் இருக்கிறவரிடம்தான் ஆவியானவர் இருப்பார். அப்படி இல்லாத ஒருத்தங்க அந்நிய பாஷை பேசுனாங்கன்னா அவங்க கிட்ட என்ன இல்லை? ஆவியானவர் இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்கு பைபிள், ரொம்ப அழகாக இருக்கு பிரியமானவர்களே. அதனால தான் ஆழமாக படிக்கணும் பைபிளை. அம்மா வாசிங்க, ஒன்று ஒன்றா வாசிங்க. முதல்ல அன்பு. அவர்கிட்ட என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். யாரையும் வெறுக்கக்கூடாது, யாரையும் எதிர்க்கக்கூடாது. காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, பிரிவினை எண்ணம், சண்டை சச்சரவு, பழி வாங்குற புத்தி, இது எதுவுமே அவருக்கு இருக்கக்கூடாது. அவர்கிட்ட என்ன இருக்கணும்? ஊருக்கு அதை பேசிட்டு அந்நிய பாஷை பேசுவார் அவர். அடுத்தவனை குறை சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசுவார். எப்படிங்க நீங்க யோசிக்க மாட்டீங்களா? நீங்களே கண்ணாடி முன்னாடி போய் நிற்க மாட்டீங்களா? சே, நம்ம இவ்வளோ பாவம் பண்ணிட்டு வெளியில போய் நம்ம பெருசாக அந்நிய பாஷெல்லாம் பேசுறோமேன்னு அவங்களுக்கே தோணாதா? எப்படிங்க மனசாட்சியோட பேச மாட்டீங்களா? கடவுளை ஏமாத்துவீங்களா? கடவுளை ஏமாற்ற முடியுமா? நம்மளை தான் ஏமாத்திக்கிறோம். அந்த அக்கிரமம் பண்றவர் நேராக போய் எங்கே போய் நின்று பார்க்கணும்? கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்க்கணும். ஏய், இன்னைக்கு நீ உன்னுடைய வேலை செய்கிற இடத்துல போய் சொல்லிட்டு வந்துட்டு ஜெபம் பண்ணுற இடத்துல போய் கையை உயர்த்தி அந்நிய பாஷை பேசுற, எவ்வளோ பெரிய அக்கிரமக்கார! எப்படி நீ பரிசுத்தாவி? அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, எனக்கு எதிராக செய்யும் பாவத்தை கூட நான் மன்னிச்சிருவேன், தூய ஆவியாருக்கு எதிராக செய்கிற பாவத்தை மன்னிக்க மாட்டேன். இந்த ஜனங்க இப்படிலாம் மாறுவாங்கன்னு அவருக்கு அன்னைக்கே தெரியும். சும்மா பரிசுத்த ஆவியானவர் என்னமோ நீ ரொம்ப பரிசுத்தன்றதுக்காக அவரை வாடகைக்கு கூப்பிட்டுக்கிறீங்களா? ஆனவனா வாடகைக்கு கூப்பிட்டுக்கிறீங்க. ஐ எம் ஃபில்டு வித் ஸ்பிரிட், ஃபில்டு வித் ஸ்பிரிட். அவர் என்ன விளையாட்டு பொருளா உங்களுக்கு? பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம். அன்பு